ஏய் சந்தியா, இங்க வா. எதுக்காக இந்த பேய் பொம்மைய என் கட்டில் மேல வச்சிருக்க? இதை நான் இப்போவே தூக்கி வீசுறேன். என்ன திமிரு இருந்தா இந்த பேய் பொம்மைய என் கட்டில் மேல வைப்பா? ஏய் சந்தியா, இங்க வா. இப்ப வரியா இல்லையா? இப்பதான் சப்பாத்தி சுட போனேன். அதுக்குள்ள சப்பாத்தி ரெடி ஆயிடுமா? ஏன் இப்படி தொணன்னு பேசிட்டு இருக்கீங்க? சப்பாத்தி பண்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும். அதுக்குள்ள ரெடி ஆயிடுமா? நான் ஒன்றும் சப்பாத்திய கேட்கல. எதுக்காக அந்த பேய் பொம்மையை கொண்டு வந்து என் பெட்டு மேல வச்ச? என்னது? பேய் பொம்மையா? எந்த பேய் பொம்மை? நான் எந்த பொம்மையும் வைக்கல உங்க பெட்டு மேல. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன? நீ என் பெட்டு மேல எந்த பேய் பொம்மையும் வைக்கலையா? அப்படின்னா என்ன, அது தானாவே வந்துடுச்சா? நீங்க எந்த பேய் பொம்மைய பத்தி சொல்றீங்க இப்போ? அதான் அன்னபெல்லோ ஆனபெல்லோ. அது ஏதோ சொல்றாங்களே. அது அதை வச்சு பேய் படம் கூட எடுத்திருக்காங்களே. நீ அது உக்காந்து பார்த்துட்டு இருப்பியே, அந்த பொம்மை தான் சொல்றேன். ஐயோ, என்ன அந்த பொம்மையா? உங்களுக்கு தெரியாதா? அந்த பொம்மை திடீர்னு காணாம போயிடுச்சான். என்ன? என்ன? அந்த பொம்மை காணாம போயிடுச்சா? அது எப்படி காணாம போயிடும்? ஆமா அத்தை, உண்மையா தான் சொல்றேன். அந்த பொம்மைக்கு ஏதோ வேர்ல்டு டூர் கூட்டிட்டு போனாங்களா. திடீர்னு அந்த பொம்மை காணாம போயிடுச்சான். ஆமா, இப்ப அந்த பொம்மை எங்க? அந்த பொம்மைய நான் தூக்கி வீசிட்டேன். ஐயோ அத்தை, ஏன் இப்படி பண்ணீங்க நீங்க? அந்த பொம்மையை அப்படியெல்லாம் தூக்கி வீசக்கூடாது. அந்த பொம்மையை அப்படி தூக்கி வீசினா அது தூக்கி வீசினவங்கள பழி வாங்கும். இப்போ உங்களை அது என்ன பண்ண போகுதோ எனக்கே தெரியல. என்ன? சும்மா என்ன மிரட்டுறியா? இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் எல்லாம் மோகினி பேய் பிசாசெல்லாம் நேர்லயே பார்த்துருக்கேன். நான் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன், சாப்பிட வாங்க. சரி சரி. பெல் வந்துடுச்சு, விடுதலை தான் கிடைச்சிடுச்சு. என்ன பாட்டு ரொம்ப ஜோரா இருக்கு? எனக்கு என்னமோ இவ தான் அந்த பொம்மையை பெட்டு மேலே கொண்டு வந்து வச்சிருப்பான்னு தோணுது. இவளை ஒரு கை பார்த்துடுறேன். இந்த மருமகளே, நான் சப்பாத்தி எடுத்துட்டு போய் என் ரூம்லேயே சாப்பிட்றேன். சரிங்க அத்தை. என்னமோ எனக்கு இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. என்னை பயமுறுத்தணும்னு வேணும்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இவளை என்னான்னு ஒரு கை இன்னைக்கு பார்த்துடுறேன். ஐயோ, என்ன இது? மறுபடியும் இந்த பொம்மை இங்கே வந்திருக்கு. இது எப்படி இங்கே வந்திருக்கும்? நான் தானே இதை தூக்கி வெளியே போட்டேன். சந்தியா இங்கே வச்சிருக்க மாட்டா, எனக்கு நல்லா தெரியும். அவள் இவ்வளோ நேரம் கிச்சனில் தானே வேலை பண்ணிட்டு இருந்தா. ஒருவேளை இந்த அனபெல் பற்றி சொல்கிற கதையெல்லாம் உண்மையா என்னவோ? ஐயோ சாமி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. சரி, நான் போய் ஹாலில் உக்காந்து சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, என்ன இது? இது ஹால்லையும் உக்காந்துட்டு இருக்கு. இது நிஜமாவே பேய் பொம்மை தான் போல இருக்கு. அம்மா சந்தியா, இங்கே சீக்கிரமா வாமா. நான் சொன்னா நீ நம்பினியா? இங்கே பார், அனபெல் பொம்மை இங்கே உக்காந்துட்டு இருக்கு. எங்க அத்தை? எங்க? அனபெல்லா? அனபெல்லா எனக்கு ரொம்ப இஷ்டம் அத்தை. அனபெல்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். நான் அனபெல் படம் ஒன்று விடாம எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். நான் திரும்பி திரும்பி எத்தனை தடவை பார்க்குறேன் தெரியுமா? அனபெல்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் அத்தை. எங்க? எங்க அனபெல்? நான் பார்த்தப்போ அது இங்கே தான் இருந்துச்சு. இப்போ அதை காணோமே. அத்தை, ஏங்க அத்தை சும்மா ரீல் விட்டுட்டு இருக்கீங்க? என்ன பயமுறுத்துறீங்கன்னு சொல்லிட்டு என்னோட வேலையெல்லாம் நீங்கள் கெடுத்துட்டு இருக்கீங்க. நான் போய் வேலை பண்ணணும். நிறைய பாத்திரம் இருக்கு, நான் போய் கழுவணும். நான் போகிறேன். அம்மா சந்தியா, போகாதம்மா, இருமா. நான் 2 சப்பாத்தியாவது சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அது சரி, நான் உங்கள் கூட உக்காந்துட்டா கிச்சனில் இருக்கிற வேலையை யார் பண்ணுவாங்க? எங்க அத்தா இப்படி என்னை போட்டு படுத்துறீங்க? உக்காந்து சாப்பிடுங்க. சின்ன புள்ள மாதிரி லந்து பண்ணிட்டு இருக்காதீங்க. ஐயோ, நானும் கிச்சன்லேயே சாப்பிட்டுக்கிறேன். என்ன அத்தை, கிச்சன்லேயே வந்துட்டீங்க? நிஜமாவே நீங்கள் அனபெல் பொம்மையை பார்த்தீங்களா? அட ஆமாம்மா, நிஜமாவே நான் பார்த்தேன். அது என் பெட்டு மேலே இருந்துச்சு. அதை தூக்கி போட்டேன். மறுபடியும் அது பெட்டு மேலேயே வந்துடுச்சு. இப்போ கீழே வந்தால் கீழே சோஃபா செட் மேலே உக்காந்துட்டு இருக்கு. எனக்கு அப்படியே கொலையே நடுங்கிற மாதிரி இருக்கு. என்கிட்ட அந்த அனபெல் வந்தாலாவது ஒரு ஆட்டோகிராஃபாவது வாங்கிக்குவேன். ஆனால் அது உங்ககிட்ட வருது. என்ன சொல்லட்டும்னா? அனபெல் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறியா? நல்லா தான் போச்சு போ. ஐயோ, அது பாரு, அந்த பொம்மை உன் பின்னாடியே இருக்கு. என்ன? என் பின்னாடி இருக்கா? எங்கே? எங்கே? நீ திரும்பி பார்த்தா அது உடனே மறைஞ்சிடுச்சு. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நான் இப்போவே கிளம்பி என் தம்பி வீட்டுக்கு போறேன். ரமேஷ் வந்தா நீ சொல்லிடு. கொஞ்ச நேரம் இருங்கத்த, அவர் வந்துடுவாரு. அவரே கொண்டுட்டு போய் விட்டுட்டு வர சொல்றேன். இந்த நேரத்துல எங்க தனியா போறீங்க? நான் ஆட்டோவை பிடிச்சி போய்க்கிறேம்மா. நான் கிளம்புறேன். அட, அத்தை சொன்னது உண்மைதான். அனபெல், நீ நல்லா இருக்கியா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீ என்னோட பிக் ஃபேன் இல்லையா?
அதனால உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஓ, அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இங்கே இருந்து ஒரு 4 நாள் சாப்பிட்டுட்டு போ அனபல். எங்க மாமியார் வேற அவங்க தம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. எப்படியும் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். நானா? எனக்கு உன்ன மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் போய் நான் பார்த்து பேசணும். அதனால நான் இப்போ கிளம்பணும். நீ ஒரு வாரம் உன் மாமியார் தொல்லை இல்லாமல் ஜாலியாக இரு. ரொம்ப தேங்க்ஸ் அனபல். ஆமாம், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு போ. நான் உன் ஞாபகமாக அதை பத்திரமா வச்சுக்கிறேன். கண்டிப்பா. சரி, நான் போயிட்டு வரேன். பாய். பாய் பாய் அனபல். மீண்டும் சந்திக்கலாம்.